ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டியூஸ்டே. அந்த டே எப்படி போகுதுன்றதை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி கேட்டிருந்தாரு. சரி காஃபி போடலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி டியூஸ்டே இல்லையா, அதனால் கொஞ்சம் பரபரப்பாக தான் போகும் எனக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்ற வேலைலாம் இருக்கிறதுனால பிரதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்கா. சரி அதனால் நாங்கள் எங்கள் 2 பேர் கொண்டு தான் நான் காஃபி போட்டுட்ருக்கேன். அவள் எழுந்தானா அவளுக்கு வந்து தனியாக பூஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். லேட்டாக எழுந்தானா நான் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் கொடுத்துருவேன். நான் வந்து கொஞ்ச நாளாகவே மீஷோவில் வந்து இந்த பாத்ரூமில் சோப்லாம் வைக்கிறத வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அப்புறம் இந்த ப்ராடக்ட் தான் வந்து நான் பார்த்தேன். சூப்பராக இருக்குது. இங்கே நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மாட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சோப் வந்து 2 சோப் வைக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். காஃபிலாம் குடிச்சிட்டு திடீர்னு வந்து பார்க்குறேன், செம்ம மழை. மழையில் வந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷா வந்து விளையாடிட்டு இருக்கா. நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா ஜோராக மழை பெய்யுது. இது ஒரு கொஞ்சம் ஷாக்காகவே இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி துணி போடலான்னு வேறு வழி இல்லை, துணி போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு துணிலாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி துணி துவைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சிது. சரி உணர்த்திட்டு வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, செம்ம மழை பெஞ்சிச்சு. திருப்பி துணி ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷாவுக்கு வந்து கஞ்சி காசிருந்தேன். அந்த கஞ்சி வந்து ஊட்டி விட்டுட்டு மதியானத்துக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கத்திரிக்காய், மாங்காய், முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் பண்ணேன். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. என் ஹஸ்பண்டும் வந்துட்டார் வேலையிலேருந்து. நானும் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஹஸ்பண்ட் வந்து திருப்பி வேலைக்கு போகணும், அதனால் வந்து சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சாப்பிட. பிரதீக்ஷா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாப்ப. அதுக்கப்புறம் எழுந்துட்டாங்க அப்பா போகிறதுக்குள்ளே. அப்புறம் பார்த்தா அப்பயும் செம மழை பெஞ்சிட்டு இருந்தது. அவரும் வந்து நனைஞ்சுக்கிட்டே போயிட்டார். நானும் வந்து குட்டிக்கு வந்து ஊட்டிட்டு அவளையும் கொஞ்சம் கலப்பி விட்டுட்டு அப்புறம் சாமிக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன், பூஜைலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. பூஜை சாமானுக்கு ஃபுல்லாக புட்டுலாம் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி படத்தெல்லாம் வச்சுட்டு பூஜை சாமான்லாம் அடுக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து பூலாம் போட்டுட்டு ரெடியாக வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது, போயிட்டு வந்து தான் வந்து பூஜை பண்ணணும். அதனால் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து பிரசாதம் எதுவுமே செஞ்சு படைக்கிறதில்ல. அதனால் வந்து அப்புறம் கேசரி செஞ்சுருந்தேன். சரி அதையே வச்சு படைச்சிடலாம்னு சொல்லிட்டு கேசரி அதுவும் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் செஞ்சேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெத்தலை தீபம் போட எப்பவுமே வாரம் போடுறதான். ஏன்னா வந்து ஆனால் கணக்கெலாம் நான் வைக்கவே இல்லை. என்னால் முடிஞ்சது எவ்வளோ இதுவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா எண்ணிக்கையே இல்லாமல் போடுவேன். ஏன்னா ஒரு டைம் நம்மளால் போட முடியாது அப்படின்றதுக்கோசரம் வந்து என்னால் எப்பவுமே செவ்வாய்க்கிழமை என்னால் முடிகிற வரைக்கும் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து வெத்தலை தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பூ இருந்தது, சரி அதையும் கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சுட்டு தான் வந்து நான் சாமி கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணேன். சாமி கிட்ட வச்சிருந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரதீக்ஷா தான் சாப்பிட்டா.
அதனால் அவளுக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாமிலாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும் செஞ்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். பிரித்தி பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.